கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்ற சாப்டர்ல இருக்க 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், NCDS அப்படின்னா என்ன, எவல்யூஷன் அண்ட் growth ஆஃப் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட், எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபேக்டரிங் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இத பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் டு நாட் ப்ரொவைட் டேஷ் அப்படின்னாக்கா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். அவங்க வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க, இப்போ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை ப்ரொவைட் பண்றது இல்ல. இது ஒரு 1 word கொஸ்டின். when NSEI was established 1992, NSEI வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னாக்கா 1992ல. சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் பாத்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. இப்போ பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது முதன்மை சந்தை. பங்குகளை முதலா ஒரு நிறுவனம் வெளியிடுவது தான் வந்து முதல் நிலை சந்தை. இத வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 3 விதமான பங்குகளை வெளியிடுவாங்க. எப்படின்னா பொது வெளியீடு, உரிமை வெளியீடு, அடுத்து தனியார் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா பங்குகளை வெளியிடுவாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான மெத்தட் வந்து பப்ளிக் இஷ்யூ, பொது வெளியீடு மெத்தட்ல தான் வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க பிரைமரி மார்க்கெட்ல. சரி, இப்போ பிரைமரி மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இட் இஸ் a market for new issues or new financial claims, hence it is also called new issue market. சரிங்களா, இது வந்து புதிய வெளியீடுகளுக்கான சந்தை, புதிய நிதி பத்திரங்களுக்கான சந்தை அப்படின்றாங்க. அதனால இத வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைமரி மார்க்கெட் வந்து எதை டீல் பண்றாங்கன்னா செக்யூரிட்டிஸ் இல்லைங்களா, நிதி பத்திரங்களை அங்க டீல் பண்றாங்க, வாங்குவதும் விற்பதும் செய்கிறார்கள். which are issued to the public. பப்ளிக் என்ன செய்யறாங்க, நிதி பத்திரங்களை வெளியிடுறாங்க, for the first time வெளியிடுறாங்க. இந்த பிரைமரி மார்க்கெட் borrowers extend new financial securities for long term funds. அங்க இருக்க கடனாளிகளுக்கு வந்து நீண்ட காலத்திற்கான நிதி தேவையை பூர்த்தி செய்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்டரி மார்க்கெட்னா என்ன? செகண்டரி மார்க்கெட் may be defined as a market for old securities. செகண்டரி மார்க்கெட்ன்றதும் ஒரு வகையான நிதி பத்திரங்களுக்கான சந்தை தான். ஆனா அங்க வந்து ஓல்டு செக்யூரிட்டிஸ டீல் பண்ணுவாங்க. In the sense that securities which are previously issued in the primary market are traded here. ஏற்கனவே வெளியிட்ட பங்குகள், ஏற்கனவே இந்த பிரைமரி மார்க்கெட்ல வெளியிட்ட பங்குகளை தான் இங்க வந்து கையாள்வாங்க. Multiple times a security can be sold in a secondary market. இப்போ இங்க வந்து ஏற்கனவே வெளியிட்ட பத்திரங்களை தான் என்ன செய்யறாங்க, செகண்டரி மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க. இங்க வந்து பல தடவை வந்து விற்பனை செய்யப்படுகிறது இந்த பத்திரங்கள் அப்படின்றாங்க. அடுத்து இட் கவர்ஸ் போத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். இது வந்து பத்திரங்களுக்கான சந்தை, அது மட்டும் இல்லாம உடனடி சந்தையாகவும் செயல்படுது அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 functions ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ 2 functions பத்தி பார்க்கலாம். சேவிங்ஸ் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். என்னாகுது, சேமிப்பை உருவாக்குது. பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து மூலதன உருவாக்கமா ஒரு பெரிய தொகையா வந்து கலெக்ட் பண்றாங்க. யாரு, கேபிட்டல் மார்க்கெட். இன் கேபிட்டல் மார்க்கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ப் டு மொபைலைஸ் சேவிங்ஸ் ஃப்ரம் வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். பல்வேறு விதமான மக்கள் கிட்ட இருந்து சேவிங்ஸ என்ன பண்றாங்க, மொபைலைஸ் பண்றாங்க, தேவைப்படுற இடத்துக்கு கொடுக்கறாங்க. சரிங்களா, இப்போ யார்கிட்ட இருந்தெல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா, இண்டிவிஜுவல்ஸ் ஒரு தனி நபர் கிட்ட இருந்து, கார்பரேட் நிறுவனங்க கிட்ட இருந்து, கவர்மெண்ட் கிட்ட இருந்து. கவர்மெண்ட் கூட என்ன செய்வாங்க, நிதி பத்திரங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இவங்க கிட்ட இருந்து எல்லா தொகையும் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்டா கலெக்ட் பண்ணிடுறாங்க. சேவிங்ஸ் வந்து ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷனா, ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூடிய லாக்ஸ், கோடி கணக்குல, குரோர் கணக்குல உருவாக்கிடுறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் growth. இப்போ இதுலேயே தான் ஃபங்க்ஷன்ஸ்ல செகண்ட்.
இப்போ the stock exchange is a central market through which resources are transferred to the industrial sector of the economy. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு மைய சந்தையா இருக்கு. எதுக்குன்னா இந்த வளங்கள் இப்போ நிறைய சேவ் பண்ண பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வச்சிருக்க அந்த ரிசோர்சஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எங்க இண்டஸ்ட்ரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. தொழிற்சாலைகளுக்கு தேவையான பணத்தை வந்து மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறாங்க. எங்க எக்ஸஸா இருக்கோ அங்க கலெக்ட் பண்ணி, எங்க தேவைப்படுதோ அங்க கொடுக்கற ஒரு இன்டர்மீடியட் ஏரியா சென்ட்ரல் மார்க்கெட்டா இந்த கேபிட்டல் மார்க்கெட் வந்து இருக்குது, செயல்படுது. இதனால என்ன ஆகுது, நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. தொழிற்சாலை வளர்ச்சி அடைந்தா பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். இப்போ ரிசோர்சஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் டு த இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆஃப் த எக்கனாமி. The existence of such an institution encourages people to invest in productive channel. என்ன பண்றாங்க, எக்ஸஸா வச்சிருக்க மக்களுக்கு வந்து சேவிங் பணத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் உள்ள உற்பத்தி பணியில ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு வழி காட்டுறாங்க. ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா அந்த பணம் வந்து உற்பத்தி பணிக்கு பயன்படும். அப்போ என்ன செய்யறாங்க, நிறைய பேரை வந்து என்கரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் வந்து ப்ரொடக்டிவ்க்கு பயன்படுது, உங்களுக்கு இவ்வளவு வந்து ப்ராஃபிட்ல இவ்வளவு கொடுக்குறோம், டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க, மக்களை என்கரேஜ் பண்றாங்க. Thus it stimulate industrial growth and economic development of the country. இதனால என்ன ஆகுது, எக்கனாமிக் நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது, முன்னேற்றம் அடையுது. இண்டஸ்ட்ரியல் என்ன ஆகுது, வளருது. இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி அடைகிறதுனால பொருளாதாரமும் வளர்ச்சி அடையுது. நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்லெஸ் ட்ரேடிங், அதாச்சும் எல்லாமே ஆன்லைன்லே பத்திரங்களை வாங்குறது, விற்கிறது, அவங்க பணத்தை செட்டில் பண்றது எல்லாமே. சரிங்களா, இது வந்து NCDS நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம். அண்டர் த ஸ்கிரிப்ட்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம் செட்டில்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு செக்யூரிட்டிஸ் டேக் பிளேஸ் த்ரூ எ புக் என்ட்ரி. என்ன பண்றாங்கன்னா செட்டில்மெண்ட் பண்றாங்க இல்லையா, டிரான்சாக்ஷன். இப்போ ஒரு செக்யூரிட்டியை சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணாங்க, யார்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கினா எல்லாமே வந்து புக்ல என்ட்ரி பண்ணிடுவாங்க. The entire scriptless trading system comprises the following 3 segments. என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே பதிவேட்ல பண்ணிடுவாங்க. ஆனா பங்கில்லா வணிக முறையில பங்குகளை பத்திரங்களை வந்து அங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா, அது வந்து 3 இதுவா கொடுத்திருக்காங்க, 3 பகுதிகளா இருக்கு. நேஷனல் கிளியரன்ஸ் டெபாசிட்டரி சிஸ்டம் வந்து 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னாக்கா நேஷனல் ட்ரேட் கம்பாரிசன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், தேசிய வணிக ஒப்பீடு மற்றும் அறிக்கை முறை. இவங்க வந்து பத்திர சந்தையில வந்து சில வரையறை இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க, ஆர்டரும் பண்றாங்க. சரிங்களா, யாரு, நேஷனல் ட்ரேட் கம்பாரிசன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் which prescribes the terms and conditions of the contract for the securities market. இந்த நிதி சந்தையில பத்திர சந்தையில வந்து இப்படிதான் இருக்கணும், டேர்ம்ஸ்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இவங்க கொண்டு வராங்க, ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க. அடுத்து which aims at determining the net cash and stock liability of each broker on a settlement date. அதாவது தீர்வு தேதினா என்ன பண்றாங்க, அந்த என்னைக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்களோ, இப்போ வந்து ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்றாருன்னா அவர் வந்து அந்த ஷேரை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, பணத்தை செட்டில் பண்ணுவார் இல்லைங்களா. அப்போ அந்த புரோக்கர் வந்து எவ்வளவு இன்னும் பேலன்ஸ் தரணும், எவ்வளவு ஷேர் வாங்குறாரு, எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணிடுவாங்க, பேப்பர் ஒர்க்கே கிடையாது. சரிங்களா, அந்த தீர்வு தேதி அன்னைக்கு எவ்வளவு அவர் வந்து இன்னும் கேஷ் தரணும், எவ்வளவு இன்னும் அவருக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா சொல்லிடுவாங்க, உடனே போட்டு காட்டிடுவாங்க. which arrange to provide for the transfer of our ownership of securities in exchange on payment by book entry on electronic ledgers. அந்த எலக்ட்ரானிக் லெட்ஜர் மூலமா என்ன பண்ணிடுறாங்க, பதிவுகளை செஞ்சிடறாங்க. மின்னணு மூலம் பதிவுகள் செய்யப்பட்டு பங்கு உரிமையை மாற்றுவதே தேசிய வைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க.
என்ன செய்யறாங்க, இப்போ வந்து ஒருத்தர் சேல்ஸ் பண்றாங்க. இப்ப ஏன்றவர் வந்து பீன்றவருக்கு ஷேரை வந்து சேல்ஸ் பண்றாரு. அப்ப ஏவோட நேம் வந்து டெலீட் பண்ணிட்டு பியோட நேம் என்ன பண்ணுவாங்க, அங்க என்ட்ரி பண்ணிடுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ பதிவு செஞ்சிருவாங்க, ஆன்லைன் மூலயமாவே மாத்திடுறாங்க. அங்க வந்து ஷேர் பத்திரங்களை வந்து மாத்திக்கிறது இல்லை, அங்க நேம் மாத்தி அங்க என்ட்ரி பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து இந்த நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டத்தோட ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து வந்து எவல்யூஷன் அண்ட் growth ஆஃப் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட். எவல்யூஷன் அப்படின்னாக்கா அதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வளர்ச்சி எப்படி இருக்கு. சரிங்களா, இந்திய மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட்டோட வளர்ச்சியும் அதனுடைய தோற்றமும் பார்க்கிறோம். இப்போ the period between 1947 and 1973 marketed the development of infrastructure for capital market. இந்த பீரியட்ல தான் வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கட்டமைப்புக்கான வளர்ச்சி காலம், அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, அந்த மூலதன சந்தையில வந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் திஸ் பீரியட் a network of development, நெட்வொர்க் வந்து டெவலப்மெண்ட் ஆச்சு. நிதி நிறுவனங்கள் வந்து என்னென்ன நிதி நிறுவனங்கள் உருவாச்சு அப்படின்னு பாக்குறப்போ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ இதெல்லாம் வந்து உருவாச்சு. இதெல்லாம் வந்து அந்த கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய நிதியை வந்து இன்னும் அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதே மாதிரி இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து பலப்படுத்தினாங்க. ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து பலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டியூரிங் த பீரியட் பிட்வீன் 1980 and 1992ல வந்து டிபெஞ்சர்ஸ் எமர்ஜ்ட் as a powerful instrument of the resource mobilization in the primary market. டிபெஞ்சர்ஸ் வந்து வந்தது, கடனீட்டு பத்திரங்களை வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க. எப்போ 1980 1992 பீரியட்ல இந்த பிரைமரி மார்க்கெட்டும் அப்பதான் உருவாச்சு. சரிங்களா, the public sector bonds were introduced. கவர்மெண்ட் அரசாங்கமும் பொதுத்துறையும் என்ன பண்ணாங்க, பாண்ட்ஸ் பத்திரங்களை வெளியிட ஆரம்பிச்சாங்க. பாண்ட்ஸ் were introduced அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா என்ன. இப்போ ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன், the factoring institutions collect the book debts for and on behalf of its clients. இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றப்போ இன்னைக்கு வந்து செபி, அதுக்கப்புறம் வந்து கனரா பேங்க்லாம் வந்து ஒரு துணை ஃபேக்டர்ஸ் லிமிட்டெட வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இப்போ வந்து அவங்க கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பேங்க் கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து இவங்க கலெக்ட் பண்ணி தருவாங்க. இப்போ வந்து ஒரு கடைக்காரர் இருக்காரு, அவர் வந்து நிறைய கடனுக்கு பொருட்களை விற்பனை செஞ்சிருக்காரு. அப்போ அவருக்கு தர வேண்டியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு அமைப்பு செயல்படுது. அதான் வந்து ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கடனாளி கிட்ட இருந்து பணத்தை வந்து கலெக்ட் பண்றது. அத வந்து அந்த எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க்கும் ஒரு துணை நிறுவனங்களை வந்து ஏற்படுத்தி அவங்க மூலயமா கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா, அதுதான் வந்து ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அதாவது விற்பனை செஞ்சிடறாங்க கடனுக்கு, அந்த பணத்தை வந்து கலெக்ட் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் வந்து இந்த ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றாங்க. வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங் இஸ் a form of equity financing designed especially for funding new and innovative project ideas. வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்றது ஒரு சாதாரண நிதி தான் அப்படின்றாங்க, ஈக்விட்டி ஃபினான்சிங் தான் அப்படின்றாங்க. இது வந்து டிசைன்ட் எஸ்பெஷலி எதுக்காக இது வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னாக்கா நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ், புதிய திட்டங்களுக்காகவும் புதிய தொழிலுக்காகவும் கொடுக்கிற முதல் தான் வந்து வெஞ்சர் கேபிட்டல், துணிகர முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் ஐஎஃப்சிஐ அப்படின்றாங்க. அதை இன்க்ளூட் ரிஸ்க் கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎஃப்சிஐ. இது மட்டும் இல்ல ஐசிஐசிஐ, ஐடிபிஐ இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப டாப்பா இருக்கிற நிதி நிறுவனங்கள்லாம்
உருவாக்கப்பட்டது இந்த துணிகர முதல் மூலம் தான் அப்படின்றாங்க. நன்றி, வணக்கம்.